தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 24ஆம் நாள் 7/5/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், குருவானவர்கள் இவர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்கா சொல்வார்கள் இந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கு. நான் இப்பொழுது இந்த காண்டாவனம் என்கின்ற கத்திரி வெயில் தாங்க முடியாத வெப்பத்தோடு கூடிய காலநிலை அக்னி நாள் என்று போற்றப்படுவது. இந்த காலத்திலே நாம் பொதுவாக ஒரு சில சுப காரியங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் புதிதாக ஒரு காணியை வாங்கி அத்திவாரமிடுவது தவிர்த்து கொள்ள வேண்டும். கட்டிய வீட்டிலே, புது வீட்டிலே கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. இந்த காண்டாவனம் முடிகின்ற வரையிலே, வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரையிலே, 28 ஏப்ரல் வரையிலே இந்த காண்டாவனம். எனவே இந்த காலத்திலே பல சமூகங்களிலே திருமணங்களை கூட செய்ய மாட்டார்கள், ஒரு சிலர் செய்து கொள்வார்கள். இந்த காலத்திலே யாகங்கள் செய்யலாம், இறை வழிபாடுகள் செய்யலாம். குழந்தைகளுக்கு காது குத்தக்கூடாது, குழந்தைகளுக்கு மொட்டை போடுதல். ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கிறோம், எங்களுக்கு இப்போ தான் விடுமுறை நாள், இப்போ தான் அதை செய்ய முடியும் என்று குழந்தைகளுக்கு முடியிறக்கக்கூடாது. இந்த அக்னி நாளிலே முடியிறக்கினால் அது தோஷம். அந்த பிள்ளைகளுக்கு நோய்வாய்ப்படக்கூடிய சூழல், இவையெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து நமக்கு விட்டு சென்றார்கள். முடியிறக்கக்கூடாது, காது குத்தக்கூடாது, புதுமனை புகுவிழா கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, அத்திவாரம் போடக்கூடாது. மரங்கள், செடிகள், இந்த வீட்டிலே மாமரம் இருக்கிறது, பலாமரம் இருக்கிறது, இப்போ தான் எங்களுக்கு லீவு கிடச்சிருக்கு, ஆளை போட்டு வெட்டுவோம் என்று வெட்டக்கூடாத காலம் இந்த காண்டாவனம். மரம், செடி, கொடிகளை வெட்டக்கூடாது. அது வெட்டினால் தோஷம், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தோஷங்கள் ஏற்படுமா. எனவே இந்த காண்டாவன காலத்திலே இவ்வாறானவற்றை நாம் தவிர்த்து, தேவையில்லாமல் வெயிலிலே செல்லுவதை தவிர்த்து, வீட்டிலே இருந்து நிறைந்த குளிர்மையான தண்ணீர், நீர்மோர் இவற்றையெல்லாம் பருகுவதும் உடல் ரீதியான ரோகங்களை நீக்கிக் கொள்வதற்கும், இறை வழிபாட்டில் ஈடுபடுவது, இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு பால் இளநீர் கொடுத்து அபிஷேகம் செய்விப்பது, அல்லது 4 ஏழைகளுக்கு இளநீர் வாங்கி கொடுப்பது,
இவையெல்லாம் இந்த அக்னி நாளிலே ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. நாமும் இந்த காண்டாவனம் என்கின்ற அக்னி நாளிலே இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களான் சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்நாட்களில் ஒரு அதர்ம சூழலிலே, அநீத சூழலிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம், சிறையில் இருக்க வேண்டியவர்கள் அல்லது சிறைப்பிடிக்கப்பட வேண்டியவர்கள் வெளியிலே இருக்கிறார்கள். வெளியிலே சுதந்திரமாக இருக்க வேண்டியவர்கள் சிறைக்குள்ளே, இந்த அப்பாவி மக்கள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக, இந்த நீதிக்காக, உண்மைக்காக போராடுவதற்கு, குரல் கொடுப்பதற்கு பலர் முன்வருவதில்லை. இவ்வாறு ஒவ்வொரு சமூகத்திலேயும் சிறைக்கூடங்கள் இருக்கின்றன, அல்லது தண்டிக்கப்படுகின்ற அமைப்புகள், நிறுவனங்கள். இவை போன்ற இந்த சூழலிலே தொடக்க காலத்தில் பவுல், அவருடைய தோழர் சீலாஸ் என்று சொல்லப்படுகின்றவர், இவர்கள் இருவரும் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள், சிறைக்குள்ளே இருந்தார்கள். காரணம், அவர்களுடைய போதனை அதிகாரிகளுக்கும் அல்லது பழமைவாதிகளுக்கும் சமய தலைவர்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய அந்த அனுபவத்தை நாங்கள் திருத்தூதர் பணிகளிலே படிக்கின்ற பொழுது, அவர்கள் குற்றமற்றவர்கள் சிறையிலே வாடினார்கள். அந்த சிறையிலே இன்னும் ஒரு காவலராக இருக்கின்றவர், அவர் சிறைப்பிடிக்கப்படவில்லை, தண்டிக்கப்படவில்லை. ஆனால் அவருடைய உள்ளம் குற்ற உணர்வினாலே வாடிக்கொண்டிருந்தது. அவர் சிறைக்குள்ளே இருந்தவர்கள் உயர்வான லட்சியத்தோடு தாங்கள் உண்மை நீதியை எடுத்துரைக்கின்றார்கள். ஆகையினாலே இதை ஒரு தண்டனையாக பார்க்காமல் ஒரு சவாலாக பார்க்கின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சில வேளைகளிலே சிறைக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே, எங்களுடைய ஒழுக்க வாழ்விலே நாங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம், கைதிகளாக இருக்கின்றோம், குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்களுடைய உண்மையான சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க முடியாமல் இருக்கின்றோம். இங்கு புனித பவுல் அவருடைய பணி மேன்மையானது என்று தெரியும், உண்மையை எடுத்துரைக்கின்றார் என்று தெரியும், கடவுளுக்கு சான்று பகர்கின்றார் என்று தெரியும். அதனால் இந்த துன்பங்களை எல்லாம், இந்த சிறை வாசத்தை எல்லாம் அவர் ஒரு பொருட்டாக கருதவில்லை. அவருடைய உள்ளம் எப்பொழுதும் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்தது. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சிந்திப்போம், எவ்வளவு தூரம் நான் ஒரு சுதந்திர மனிதனாக இருக்கின்றேன். என்னுடைய எண்ணங்கள் சில வேளைகளிலே தேவையில்லாத விடயங்களிலே நாங்கள் எங்களுடைய எண்ணத்தால் தலையிட்டு, எங்களுடைய எண்ணத்திலே நாங்கள் குற்றங்களை புரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த குற்றங்கள் எங்களை என்ன செய்கின்றது? சிறைப்பிடிக்கின்றது. நாங்கள் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவை தடையாக இருக்கலாம். எனவே இந்த நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் எவ்வளவு தூரம் சுதந்திரமாக இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கைதியாக இருக்கின்றேனா அல்லது சுதந்திர மனிதனாக இருக்கின்றேனா என்று உண்மைக்காகவும் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் குரல் கொடுக்கின்ற பொழுது, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் நேரிய மனதோடு சிந்திக்கின்ற பொழுது,
இதய சுத்தியோடு வாழுகின்ற பொழுது, நல்லவற்றை செய்கின்ற பொழுது நாங்கள் சிறைப்பட்டிருந்தாலும் சுதந்திரத்தோடு வாழ முடியும். அத்தகைய ஒரு உள்ளார்ந்த சுதந்திரத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே அனுபவிக்க வேண்டும் என்று இறைவனிடம் அருள் வேண்டி நிற்கின்றேன். ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய சகோதரர்களே, இந்த அல்குர்ஆனில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளில் ஒன்றான மிக முக்கியமான ஒரு செய்தி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் விண்வெளிக்கு 2010ஆம் ஆண்டு ஒரு விண்கலத்தை அனுப்புகின்றார்கள். அந்த அந்த அணியிலே இந்தியாவைச் சேர்ந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் அந்த குழுவிலே இணைந்து அந்த விண்கலத்திலே செல்கின்றாள். இந்த நேரம் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அந்த விண்கலம் எப்பொழுதோ அந்த விண்ணை அடையும், அந்த விண்ணை அடைந்து எந்த நிமிடம் எந்த செகண்ட் அந்த விண்கலம் அந்த இடத்திலே இறங்கும், அதை போன்று அந்த இடத்திலிருந்து எப்பொழுதோ மீண்டும் புறப்படும், அதை போன்று இந்த நாட்டை அந்த அமெரிக்கா அந்த விண்கல ஆய்வுக்கூடத்தை எந்த நேரத்திலே அடையும் என்று எல்லா நேரங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எந்த நிமிடம் எந்த செகண்டிலே அந்த விண்கலம் புறப்படும், அந்த இடத்தை எந்த நேரத்திலே அடையும், அதை போன்று அந்த இறங்கி வெளிப்படக்கூடிய எந்த நிமிடம் எந்த செகண்ட் அனைத்தையுமே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்று அந்த செயல் அனைத்தும் நடைபெறுகின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்று அவர்கள் எல்லா ஆய்வையும் முடித்துவிட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அனைவரும் தயாராகி நாட்டை நோக்கி அந்த அமெரிக்கா நாட்டை நோக்கி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் எல்லா மக்களும் உலகமே வியப்பாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த விண்கலம் மீண்டும் திரும்பி வருவதை எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. ஆனால் அன்பான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்கின்றான், ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்லின் தமூத். ஒரு ஆத்மா இருக்கின்றதே, அவர் முஸ்லீமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மனிதனும் எந்த இடத்திலே மரணிப்பான் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. இந்த வசனம் இருக்கின்றது. இந்த வசனத்திலே மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்ற அந்த குழு, அந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய இந்திய பெண்மணி உட்பட அனைவரும் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விண்கலம் வரக்கூடிய அந்த வேகத்தை எல்லா மீடியாக்களும் பார்த்து கொண்டிருந்தது. தன்னுடைய இந்திய நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி சென்றிருக்கின்றார்கள் என்று அந்த இந்திய நாடு முழுவதும் எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரம் அந்த விமானம் வேகமாக வரக்கூடிய நேரம் அப்படியே வெடித்து சிதறுகின்றது. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி இருக்கின்றான்? இந்த நாசா விஞ்ஞான ஆய்வு கூடம், இந்த விமானம், இந்த விண்கலம் இந்த நேரம் நாசா விஞ்ஞான ஆய்வு கூடத்தை நெருங்கும், இந்த நேரத்திலே இறங்கும் என்று அவர்கள் இந்த நேரம் இந்த செகண்ட் இறங்கும் என்று அவர்கள் நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் விமானம் இடையிலே வரக்கூடிய நேரம் வெடித்து சிதறுகின்றது. மக்கள் எல்லோரும் பயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது? ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்லின் தமூத். ஒரு ஆத்மா எந்த இடத்திலே மரணிக்கும் என்று தெரியாது. அன்பான உறவுகளை நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யோசித்தார்களா நாங்கள் மரணிப்போம் என்று? நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் என்ன சொல்லியிருந்தது? இந்த நிமிடம் இந்த சிக்கனிலே இவர்கள் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை வந்தடைவார்கள் என்ற நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இடையிலே வரக்கூடிய நேரம் அந்த விமானம் அப்படியே வெடித்து சிதறியது. நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுக்கு மரணம் எந்த நேரத்திலும் வரலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகின்றோம், தூங்கியவர் எழும்ப முடியாமல் மரணித்து விட்டார், திடீர் விபத்திலே மரணம். அதுபோன்றோ சும்மா பேசிக்கொண்டிருந்த ஒரு மனிதர், எங்களோடு உரையாடி கொண்டிருந்த மனிதர் திடீரென மரணித்து விட்டார். இப்படி ஏராளமான செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றான்? அன்றைய சமூகம் இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தவுடன் அவர்கள் ஆய்ந்து போகின்றார்கள், வியப்படைந்து போகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையாகத்தான் சொல்லி இருக்கின்றான். 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த ரஹ்மான், அந்த அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை இன்று நடந்திருக்கின்றதா இல்லையா? அந்த இந்திய பெண்மணியும் கூட அப்படியே வெடித்து சிதறி மரணித்திருக்கின்றார்.
என்றால் அந்த பெண்மணி எங்கே மரணிப்பாள் என்று யாராலும் குறிப்பிட முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி வைத்திருக்கின்றான். எனவே இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரமும் மரணத்திற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த மரணம் எங்களுக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம், பிரயாணம் செய்யக்கூடிய நேரம், தூங்கக்கூடிய நேரம், தொழக்கூடிய நேரம், அதே போன்று விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய நேரம், எந்த நேரத்திலும் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம், இப்படி எந்த நேரத்திலும் எங்களுக்கு மரணம் வரலாம். அந்த மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்க வேண்டும். உடனே நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரம், இந்த மரணம் எனக்கு வந்தது என்றால் அந்த மரணத்திற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு தயாராக இருந்து அந்த மறுமையிலே சுவர்க்கத்தை வெற்றி பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.